நம்ம சேனல் பார்த்துட்டு கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணாரு. நான் HDFC பேங்க்ல பர்சனல் லோன் அப்ளை பண்ண மேடம், ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ICICI பேங்க்லயும் எனக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, என்ன ரீசன் தெரியல அப்படின்ற மாதிரி டீடைல் கொடுத்து நம்ம கிட்ட செக் பண்ணாரு. அவரோட டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணதுல அவர் ஒர்க் பண்ற கம்பெனி அன்லிஸ்டட் கம்பெனி, கஸ்டமர் ஒர்க் பண்ற கம்பெனி மெட்கோர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், கஸ்டமரோட சேலரி 44,500 ரூபாய். அவருக்கு ஆப்ளிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டுல 1,66,000 இருக்கு. அவரோட ரிக்வயர்மெண்ட் லோன் அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய். சோ கம்பெனி செக் பண்ணதுல மெட்கோர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓபன் பண்ணி 2 வருஷம் 1 மாசம் தான் ஆகுது. பட் கஸ்டமருக்கு PF டிடக்ஷன் இருக்கு. கஸ்டமரோட வீடு குன்றத்தூர், ஆபீஸ் வந்து போரூர். சோ கஸ்டமருக்கு எங்க ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததுல அன்லிஸ்டட் கம்பெனினால கண்டிப்பா பேங்க்ல ப்ராசஸ் பண்ண முடியாது. இன்கிரேட் பினான்சியல் சர்வீஸ்ல சிஸ்டம் அப்ரூவ்ட் 5 lakhs வந்துருச்சு. சோ கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மேண்டேட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவருக்கு ஆன் தி ஸ்பாட்ல நெக்ஸ்ட் டேவே லோன் அமௌண்ட் கிரெடிட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ற கம்பெனி அன்லிஸ்டடா, உங்களுக்கு பர்சனல் லோன் தேவையா, நீங்க தாராளமா லோன் டேக்கா கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ.